Welcome all, this is Madhu from Metaflame. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், நிறைய தடவை கேட்கக்கூடிய ப்ராப்ளம், கேட்டிருக்கிற ப்ராப்ளம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது முதல்ல என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அரே வித் நிறையா எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இதை வந்து நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கணும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம 1-8 கிராஃபிக்கலாக நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். அதோட ஹைட்டை வச்சு நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இதில் இப்போ ரெயின் வந்து விழுது, இது தண்ணி வந்து விழுதுன்னு வச்சுக்கலாம். இதில் எந்த இடத்துல வந்து வாட்டர் நிறைய இடத்துல ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதோடைய வேல்யூவை நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ கேட்கறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரே ஒரு அப்ரோச் தான், ஒன்றும் இல்லை. நமக்கு ஏரியா எந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல தான் தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? வித் இன்டூ ஹைட் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ நம்ம வித்தும் ஹைட்டையும் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஏரியாவை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஏரியா பெருசோ கடைசியில் அந்த ஏரியாவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, இதாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 பாயிண்டர் அப்ரோச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியும். லெஃப்ட் பாயிண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வருவோம், ரைட் பாயிண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மூவ் பண்ணிட்டே போவோம். ரெண்டுமே கிராஸ் ஆச்சு அப்படின்னா லூப்பை முடிச்சுட்டு வெளியே வந்துடும். அதான் வந்து 2 பாயிண்டர் அப்ரோச்சாக இருக்க போகுது. ஸோ இப்போ இனிஷியலாக நான் லெஃப்ட் அப்படிங்கிறதுல நான் என்னுடைய 0th பொசிஷன், என்னோட ஸ்டார்டிங் பொசிஷனை ஸ்டோர் பண்ண போகிறேன். என்னுடைய ரைட் அப்படிங்கிற பாயிண்டரில் என்னுடைய லாஸ்ட் பொசிஷனான 8 ஸ்டோர் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ இப்போது நான் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது என்னோட லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டாக இருக்கிறதுனால நான் உள்ளே போய் லூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கதையை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க, ஈஸியாக எழுதிடலாம். இப்போ நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வித்தை கண்டுபிடிக்கணும். வித்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 0. அதாவது உங்கள் ரைட் பாயிண்டர் மைனஸ் உங்கள் லெஃப்ட் பாயிண்டர் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களோட வித்து கிடைச்சிரும், கரெக்டாக? அப்போ 8 - 0 அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு வித். 7 - 1 ஒரு 7 - 0 அப்படிங்கிறது எனக்கு வித். ஒவ்வொரு தடவையும் ஐட்ரேட் பண்ணும்போது நான் வித் இப்படி தான் கண்டுபிடிப்பேன். அதுக்கு R - L அப்படிங்கிற ஃபார்முலாவை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவேன், ரைட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மினிமம் ஹைட். ஏன்னா நீங்கள் மினிமம் ஹைட்டில் தான் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மினிமம் ஹைட்டை தான் நீங்கள் பார்ப்பீங்க, ரைட்? வித் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, நான் மினிமம் ஹைட் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அது எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? இப்போ 1ஐயும் 7ஐயும் நான் கம்பேர் பண்ணுவேன். இதில் எது மினிமம் ஹைட்? 1 தான் மினிமம் ஹைட், ரைட்? ஸோ அப்போ அந்த 1ஐ தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எடுத்துப்பேன். இனிஷியலாக எது மினிமம் ஹைட்டோ அதை தான் நான் எடுத்துப்பேன். இப்போ நான் இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வித் அண்ட் டு ஹைட் தான் ஃபார்முலான்னு தெரியும், கரெக்டாக? ஸோ பேட்டர்னை அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏரியாவுக்கு வித் இன்டூ ஹைட் ஃபார்முலா நான் போட்டு இந்த ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணி நான் ஏரியா கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் ஒன்று பண்ணியிருக்கணும். என்னது அப்படின்னா உங்களோட மேக்ஸ் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில், ஏன்னா எந்த மேக்ஸ் ஏரியாவை தான் நம்ம கடைசியில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட மேக்ஸ் ஏரியாவை நீங்கள் இனிஷியலாக 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிடைக்கிற ஏரியாவோட மேக்ஸ் ஏரியாவை கம்பேர் பண்ணி எந்த ஏரியா மேக்ஸோ அந்த ஏரியாவை மேக்ஸில் எம்மில் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, ரைட்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனுக்குள்ளே போகலாம். 0, 8 நான் கம்பேர் பண்ணுறேன். 0, 8ங்கிறத நான் ஃபஸ்ட்டு வித்து கண்டுபிடிக்கிறேன். 8 - 0 இஸ் 8, ரைட்? 8. என்னோட ஹைட் வந்து எது ஸ்மாலு 1. ஸோ ஸ்டோர் பண்ணிட்டேன். 1 × 8 வந்து 8. அப்போ என்னுடைய மேக்ஸிமம் ஏரியா 0 பெருசா இல்லை 8 பெருசா? 8 தான் பெருசு. நான் அப்போ 0வை 8ஆல் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன், ரைட்? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னது? இஃப் என்னுடைய லெஃப்ட், இப்போ நான் பாயிண்டரை மூவ் பண்ணணும்ல, லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணுமா இல்லை ரைட் சைட் மூவ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கணும், ரைட்? இஃப் சப்போஸ் என்னுடைய லெஃப்ட் பாயிண்டர் சின்னதாக இருந்தது அப்படின்னா நான் லெஃப்ட் மூவ் பண்ணிடணும். சப்போஸ் என்னோட ரைட் பாயிண்டர் சின்னதாக இருந்ததுன்னா ரைட் சைட் மூவ் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என்னோட லெஃப்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த 1ங்கிற வேல்யூ தான் ரொம்ப சிறுசு. அப்போ நான் என்ன பண்ணிடணும்னா என்னோட லெஃப்ட் பாயிண்டரை 1 மூவ் பண்ணிவிட்டு நான் திருப்பி அதே கம்ப்யூட்டேஷனை ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ என்னுடைய இது வந்து 8 - 1. 8 - 1 என்னது? 7ஆக இருக்க போகுது. என்னுடைய வித்து கிடச்சிருச்சு. என்னோட ஹைட் செக் பண்ண போகிறேன். என்னுடைய 8 அப்புறம் வந்து என்னுடைய 7, எது வந்து மினிமம் ஹைட்? 7 தான் மினிமம் ஹைட், ரைட்டா? அப்போ திருப்பி என்னோட மினிமம் ஹைட் என்னது? 7, ரைட்? ஸோ இப்போ நான் மினிமம் ஹைட் வந்து நான் 7 அப்படின்னு கிடச்சிருச்சு, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்னுடைய ஏரியா வந்து 49.
அப்போது இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் 8 போயிட்டு 8 பெருசா 49 பெருசா 49 தான் பெருசு. அப்போ 49ங்கிறது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே வரும். ரிப்பீட் ஆகி உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஹைட் வந்து உங்களுக்கு கடைசியாக ஸ்டோர் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய வேல்யூ எதுவுமே இதை விட பெருசாக கிடைக்கல போல். ஸோ 49 தான் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய பெரிய ஏரியாவாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராமில் எப்படி இது சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடை கொடுத்துட்டேன், அதோட லென்த்தும் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அப்புறம் லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டருக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நான் இன்ட் மேக்ஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நான் இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ மேக்ஸ் ஏரியாவுக்கு நான் இனிஷியலாக 0ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணிவிட்டு நான் இப்போ கண்டிஷனுக்குள்ளே போயிடுறேன். வைல் என்னுடைய லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டாக இருக்கிற வரைக்கும் என்னோட லூப் வந்து ரன் ஆக போகுது. ஸோ லூப் ரன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வித்து கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் width width is equal to right minus left, right? கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், என்னோட ஹைட் மினிமம் ஹைட் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு நான் இன்ட் மின் ஹைட் HEIGHT மினிமம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு math டாட் தெரியும்ல, math டாட் min ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ரெண்டுத்தையும் நான் பாஸ் பண்ணுவேன். அதாவது ஹைட் ஆஃப் லெஃப்ட் ஆர் ஹைட் ஆஃப் லெஃப்ட் ஹைட் ஆஃப் ரைட்டை பாஸ் பண்ணுவேன். ஸோ எந்த ஹைட் மினிமம் ஹைட்டோ அது ஸ்டோர் ஆகிடும். அடுத்து நான் என்ன பண்ணுவேன், ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். இன்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஏரியா நம்ம ஏற்கனவே நம்ம இது பண்ணியிருந்தோம், பட் இல்லை தனியாகவே ஏரியா கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு WIDTH ஸ்டார் HEIGHT, ரைட்? ஸோ ஹைட் வித்தின் டு ஹைட் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஏரியா நான் ஏற்கனவே 0ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதில் நான் இப்போ கம்பேரிசன் பண்ண போகிறேன். ஏற்கனவே இருக்கிற ஹைட் வந்து பெரிய ஹைட்டா இல்லது இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது வந்து புது பெரிய ஹைட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது மேக்ஸிமமோ அதை தூக்கி மேக்ஸ் ஏரியாவில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸ் போட்டாச்சு. அதுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற மேக்ஸ் ஏரியாவா இல்லது புதுசாக கண்டுபிடிச்ச ஏரியாவா அப்படிங்கிறத பார்த்து நான் ஸ்டோர் பண்ணிடுவேன், ரைட்? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இஃப் நான் சொன்னல அந்த லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் மூவ் பண்ணோம்ல, அதை எதை பொறுத்து மூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹைட் ஆஃப் லெஃப்ட், சப்போஸ் ஹைட் ஆஃப் லெஃப்ட் வந்து இஸ் லெஸ்ஸர் தென் ஹைட் ஆஃப் ரைட்டாக இருந்ததுன்னா, ஹைட் ஆஃப் ரைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய லெஃப்ட் பாயிண்டரை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ரைட்? லெஃப்ட் பாயிண்டரை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு அப்படி இல்லை, லெஃப்ட் ஹைட் ஆஃப் லெஃப்ட் வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுடைய ரைட் பாயிண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணுவேன், ரைட்? ஸோ ரைட் மைனஸ் இப்படி டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். இப்போ என்னோட மேக்ஸ் ஏரியாவை நான் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஆனால் அதை நான் எங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வைல் லூப்க்கு அவுட் சைடில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த லூப் வந்து பழைய இதில் எழுத தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன், உங்களுடைய மேக்ஸ் ஏரியாவை பிரிண்ட் பண்ண போகிறேன், ரைட்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல உங்களுடைய மேக்ஸ் ஏரியா, ஒன் செகண்ட், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேனா? ஓகே, மேக்ஸ் ஏரியா பிரிண்ட் பண்ணதை இப்போ செக் பண்ணிடலாம். க்ளோசிங் லூப்ஸ் இல்லையா, இருக்கா? ஸோ ஒன் மோர் க்ளோசிங் லூப் போடணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, ஹைட் இருக்குல்ல, ஹைட் வந்து இங்கே நான் அரேன்னு யூஸ் பண்ணியிருக்கேன், வேரியபிள் நேம். ஸோ இந்த இடத்துல இதுக்கு பதிலாக ஹைட்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், GHT ஹைட்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபிக்ஸஸ் இருக்குது, ஈஸி தான். இப்போ ரைட் n-1 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் மினிமம் ஹைட் அப்படின்னு கொடுத்துருந்தேன்ல, இதில் வந்து மின் ஹைட்டுங்கிறத வந்து ஆக்சுவலாக
இந்த இடத்துல மின் ஹைட் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கணும். நான் இந்த இடத்துல ஹைட்டுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க. அது கரெக்டாக செக் பண்ணி மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் n மைனஸ் ஒன் ஒன் செகண்ட். ரைட் n மைனஸ் ஒன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல அதாவது லாஸ்ட் எலமெண்ட்டை ரெஃபர் பண்ணுது கரெக்டாக. ஸோ இதை ரன் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட். கம்பைல் ஆகுதா? ஒன் எரர் இஸ் கம்மிங். தட் இஸ் அரே. யா ரைட். ஸோ நான் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அரேங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஏஆர்ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து ஹைட் ஆக்சுவலாக. ஸோ HEIGHT. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸிங்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். நான் பழைய அரே யூஸ் பண்ணதுனால அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாமல் இது பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் கரெக்ட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் an ஆன்சர். ஸோ ஜாவா கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 49 அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருந்தது. ஸோ ஒன்ஸ் கோடை செக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க. ரைட். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நிறையா கிடைக்கும். அப்புறம் லைக்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய்.